இப்ப கால் பண்றீங்களா? எடுக்குறாரான்னு பாப்போமா? பண்ணலாமே. பண்றேன். பண்ணி என்ன பேசணும்? நீங்க பண்ணி குடுங்க, நான் பேசுறேன். நீங்க பேசுறீங்களா? அவர் நம்பர் தான். நம்பர் தெரியுதா? நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது பிஸியாக உள்ளது. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? எடுத்தா ரெக்கார்ட் போடுவேன். ம். ரெக்கார்ட் போட்டு மீடியாவுக்கு காட்டுவேன். அதனால எடுக்கல. சரி ஓகே. உனக்கு வந்து குழந்தைங்க மேல பாசம் இருக்கு. ஏதோ ஒரு எமர்ஜென்சி என் பசங்களுக்கு ஏதோ ஒண்ணு குழந்தைங்க வந்து ஆயிடுச்சு. பாத்தாரா? இந்த 1 மாசத்துல? இந்த பிரச்சனை நடந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, என் ம். வீடு காலி பண்ண சொல்லி, இந்த 3 குழந்தைங்கள வச்சுன்னு கையில காசும் இல்லாம, நடு தெருவுல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, "சாமான எடுத்து வெளிய வை. ம். நீ எனக்கு தெரியாது." ஏற்கனவே இந்த பிரச்சனையில வந்து ஆல்ரெடி அவன் அந்த அகோரின்னு சொல்லி அந்த பிரச்சனையிலேயே வீட்ட காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீடு தேடி தேடி எங்கேயுமே வீடே குடுக்கல. சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க இருங்க. நாங்க இதெல்லாம் வீடு பார்த்துன்னு போயிறோம். அடுத்தது அது 6 மாசத்துக்குள்ள இந்த பிரச்சனை. ஸ்ட்ரிக்ட்டா சொல்ட்டாங்க. "குழந்தைக்காக தாம்மா நான் பார்த்தேன். ம். எனக்கு தெரியாத சாமான தூக்கி நீ வெளிய வை. உன் அட்வான்ஸ கையில குடுத்துர்றேன்." ம். அப்படின்றாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல. 3 நாள் டைம் எனக்கு. ம். நடு ரோட் குழந்தைங்கள வச்சுன்னு அப்படியே ஒரு பித்து பைத்தியம் புடிச்ச மாரி தேடி தேடி ஓஞ்சு போய் ரூ. 18,000 வாடகை. நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. ஒரு ஃபாதர் வீடு அது. கிறிஸ்டின் அவங்க. இத பத்தி எதுவுமே தெரியல அவருக்கு. ம். ஓகே. வீடு குடுத்துட்டாங்க. ரூ. 18,000 போயிட்டேன். எமர்ஜென்சிக்கு வேற வழி இல்ல. என்ன பண்ண வீடு கிடைக்கல. நான் நடு ரோட்ல நிக்க முடியாது இல்லையா? ம். குழந்தைங்கள வச்சுட்டு. ம். அந்த வாடகை அடுத்த மாசம் எப்படி கட்ட போறேன்னு கூட எனக்கு தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில ஓகே. ஏதாவது பண்ணுவோம். ஃபேமிலி கிட்ட இருந்து வாங்கி குடுப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன் நான். ம். இதோ ஒரு எமர்ஜென்சின்னு ஃபோன் பண்றேன்னே வச்சுக்கோங்க. முன்னாடி தானே பண்ணேன். ஃபோன் பண்றேன். எதுக்கு? என் குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. நீயும் தானே சம்மந்தப்பட்டுருக்க. நீ இப்போ தானே நீங்க அப்பா. மீடியாக்கு வந்துட்டீங்க. அவரு எடுக்க மாட்டாரு. அது சும்மா அப்படி ஒரு இல்ல. ட்ரை தான் நம்ம 1000 பண்ணியிருக்கோம். தான் இருந்தாலும், ம். நான் எமர்ஜென்சிக்கே நான் ஃபோன் பண்றேன்னே ம். வச்சுங்களேன். ம். ஏன் நான் மீடியாக்கு வந்து தான் நான் ஃபோன் பண்ணணுமா? ஒரு எமர்ஜென்சிக்கு பண்றேன். எடுக்கணும்ல. எடுத்து என்னன்னு கேட்கறதுல என்ன ஆயிட போகுது? நான் மீடியானா நீ கட் பண்ணிடு. இல்லப்பா குழந்தைக்கு இந்த மாரி ஆயிடுச்சு. பேசணும்ல. அப்போ எந்த அளவுக்கு இருக்க நீ? யார்கிட்டயும் ஒரு தகவல் இல்ல. இந்த இந்த குழந்தைக்கு போய் இத பண்ணுங்க, அத பண்ணுங்க.